ஒரு உண்மையை சொல்லட்டுமா? லாஸ்ட் மேட்ச் கோலி ஆடிருந்தா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருப்போம். நான் சொல்கிறது கோலின்ற பர்சன் கிடையாது, கோலியோட ரோல். அவர் என்ன கொண்டு ஒரு ஸ்டெபிலிட்டி இந்த பேட்டிங் ஆர்டர், அது இந்த டீமில் பயங்கரமாக மிஸ் ஆகுது. டோர்னமெண்ட் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம தான் ஃபேவரட்ஸ், நம்ம கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணிடுவோம்னு சொன்னோம். இப்போது குவாலிஃபை ஆகிறதுக்கே அடுத்தவன் கையில் போய் எப்பா ஜெயிச்சிருப்பான்னு அந்த சினாரியை கொண்டோம். இதெல்லாம் எதனால்? நான் 250 300 அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டேன், நான் அதை அடித்தே ஆவேன்னு சொல்லி ஓவர் அக்ரெசிவாக ஆடுறது. இது ஒன்றும் ஐபிஎல்லோ பைலேட்ரல் சீரீஸோ இல்லை, ஐசிசி டோர்னமெண்ட்டு. ஆல்வேஸ் கான்டெஸ்ட் பிட்வீன் பேட் அண்ட் பால் இருந்துக்கிட்டே இருக்கணும். இது நியாயமாக பார்த்தா ஐபிஎல்லையும் பைலேட்ரல் சீரீஸையும் கொண்டு வரணும். அங்கெல்லாம் நம்ம கொண்டு வரல, ஏன்னா ஃபேன்ஸுக்கு வந்து 6 அடிக்கிறது தான் ஜாலியாக இருக்குது, 300 ரன் பார்க்க தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டருக்கு ரொம்ப ப்ரியாரிட்டிஸ் கொடுத்துட்டோம். அதுக்கு ப்ரியாரிட்டிஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்க்க ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். பட் ஜெயிப்பிங்களான்னு கேட்டால் சான்ஸே இல்லை, அச்சீவ்மெண்ட்ஸு 0 ஆகிடும். அதை கூட விட்டுருவேண்டா. அக்சர் பட்டேலை ட்ராப் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் அல்ட்ரா லெவல் லெஜெண்ட்னே சொல்லலாம். உங்களுக்கு லாஸ்ட் 2 இயர்ஸாக சூப்பராக பேட் அண்ட் பாலை நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. உங்கள் டீமோட வைஸ் கேப்டன், கிங் பின் ஆஃப் த டீம்னே சொல்லலாம். அவரை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் காலில் நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க. இந்த மாதிரிலாம் அப்ரோச் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வேர்ல்டுலே இல்லை, நீங்கள் யூனிவர்ஸ்லேயே பெரிய ஜீனியஸாக இருக்கணும். சரி, இந்தியா இப்போ என்ன தான் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க டாப் 3 ஃபயர் ஆகியே ஆகணும். ஒரு சக்ஸஸ் டீம் இருக்குன்னா டாப் 3 பேட்டிங்கில் என்றைக்குமே கிளிக் ஆகும். அக்சர் பட்டேல் திரும்ப பிளேயிங் லெவலில் கொண்டு வரணும். அந்த அப்ரோச்சை லைட்டாக ட்வீக் பண்ணி கொஞ்சம் காஷியஸோட பேட்டிங் ஆனால் தான் இந்தியா இப்போ கூட வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னே நான் சொல்லுவேன். ஆனால் இப்போவும் நாங்கள் மாற்றிக்க மாட்டோம், இப்படி தான் ஆடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சா சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிப்பாங்க நான் நம்புகிறேன். நீங்கள் செமிக்கெலாம் போயிடுவீங்க, ஆனால் அங்கே வருவான் பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங் ஆப்போனன்ட்டு. ஆல்ரெடி உங்களை டீ கோட் பண்ணிட்டாங்க. செமிஃபைனல்ஸில் குத்தி பொட்டலாம் பண்ணி வீட்டுக்கு போங்கடான்னு சொல்லி ஃபைனல்ஸில் வந்து ஃபேனாக உட்காந்தா நீங்கள் பார்க்கணும். அப்படின்ற நிலைமைக்கு நம்ம போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்ரோச்சை ட்வீக் பண்ணி ஆனால் தான் இந்தியா இந்த டோர்னமெண்ட் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்த அப்ரோச்சோட தான் இந்தியா கண்டினியூ பண்ணுமா, இல்லை அவங்க அப்ரோச்சை ட்வீக் பண்ணி ஆடணுமா அப்படின்றத காமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே டியூன்ட்.